ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே அன்புடன் நிகழ்ச்சி ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் பாருங்க, நம்ம தேவனுடைய காரியங்களிலே அலட்சியமா இருக்கக்கூடாது. அப்படி அலட்சியமா இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய மோசமான விளைவு ஏற்படுகிறதுங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்றால் நம்ம தெரிந்தோ தெரியாமலோ சில நேரங்கள்ல இதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம எவ்வளவு அலட்சியத்துல இருக்கிறோங்கிறதா உண்மை. ஆனால் தேவன் அதை எல்லாவற்றையும் பார்க்கிறாருங்கிறத மறந்துடக்கூடாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பாத்தீங்கன்னா யோசுவா தேவனுடைய பேச்சை கேட்டு எல்லா இடங்களிலும் பயங்கரமா வெற்றி எடுக்கிறார். ஏனென்றா மோசேக்கு அடுத்து யோசுவா தேவன் சொல்றார், உன் கூட நான் இருந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு. சோ எரிகோ கோட்டையில எல்லாம் பயங்கரமான வெற்றி. அதுக்கு முன்னாடி யோர்தானை கிடக்குறாங்க, அடுத்து எரிகோ கோட்டையை இது பண்றாங்க. எரிகோ கோட்டையெல்லாம் பாத்தீங்கன்னா 7 முறை கடைசி சுற்றி வந்து ஆர்ப்பரிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அந்த மதில்கள் விழுந்து அப்புறம் பட்டணத்தை போய் சுதந்திரிக்கிறாங்க. அப்ப பாருங்க, தேவன் வந்து சொல்லிடுவாரு, இந்த பட்டணத்தை நீ சூறையாடும் பொழுது எல்லாவற்றையும் அழித்து போடு, ஆனால் அங்க இருக்கிற தங்கம் வெள்ளி அந்த பாத்திரங்கள் இதெல்லாம் வந்து தேவனுடைய கருவூலத்தை வந்து சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதான் செய்வாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இவங்க போறாங்க, அங்க ஃபைட் பண்றாங்க, அதுக்கடுத்து வெளியில வர்றாங்க, அதுக்கடுத்து பெரிய அளவுக்கு வெற்றி கிடைச்சிருது. சரி, அடுத்து பக்கத்துல ஒரு சின்ன பட்டணம் ஆயி அப்படின்னு சொல்லிட்டு யோசுவா வந்து அதையும் நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சுற்று போய் வேவு பார்த்து வந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, அது ரொம்ப சின்ன பட்டணம் தாங்க, அதனால 2000-3000 பேர் போதும், நம்ம இவ்வளவு பேர்லாம் போக தேவையில்லை, சரி யோசுவா 3000 பேர் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா கிட்டத்தட்ட பாருங்க 36 பேர் இறந்தது மட்டும் இல்லாமல் இஸ்ரவேல் படுதோல்வியை சந்திக்கிறது. அப்ப எல்லாருக்கும் ஆச்சரியம், யோசுவாக்கு வந்து ரொம்ப டென்ஷன். இது ஃபுல்லாவே உங்களுக்கு யோசுவா 7, 8 இதுல ஃபுல்லாவே நீங்க படிக்கலாம். அப்ப வந்து தேவனுடைய பரிகாரத்துக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு சட்டையை கிழித்து கொண்டு, நான் ஏன் இவ்வளவு தோல்வியை சந்திக்கணும், நமக்கு ஏன் இந்த மாதிரி விஷயம், ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது தேவன் வந்து எழுப்பி பேசுவார். நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், சாபத் கேடானது ஒன்றே. அதாவது அவங்க எல்லாமே பாருங்க, எரிகோலா பாபிலோனியர்கள், அவங்க அந்நிய தெய்வத்தை நம்புறவங்க, அவங்களுடைய எல்லாமே பாருங்க அந்நிய தெய்வத்துக்குரியது. அது எதையுமே நீ தொடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் உன்னுடைய ஆட்களிலேயே ஒருத்தன் அங்க போய் அப்படி செஞ்சுட்டான் அப்படிங்கும் போது கோத்திரமா ஆளை பிரிச்சு வச்சு கடைசியில் அது யாருன்னு கண்டுபிடிக்கிறாங்க பாத்தீங்கன்னா, அவன் தான் பார்த்தேன் ஆஹான். இந்த ஆஹான் என்ன பண்றான், எரிகோ கோட்டையை அடிச்சு எல்லாரும் எடுத்து வெளியில் வரும் பொழுது எதுவுமே எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே குறிப்பா தங்கம் வெள்ளி இந்த மாதிரி காஸ்ட்லியான விஷயங்களை எடுத்துட்டு வந்தா கூட தேவனுடைய கருவூலத்துல கொண்டு போய் வச்சிடணும்னு சொல்றாங்க. ஆனா இவன் அங்க இருக்கிற தங்கத்தின் மேலேயும் வெள்ளியின் மேலேயும் ஆசைப்பட்டு தன்னுடைய சேகரிப்புக்காக, தன்னுடைய ஆசைக்காக அநேக விஷயங்களை எடுத்துக்கொள்றான். ஆல்சோ அங்க பாபிலோனியர்கள்ல விலை மதிப்பற்ற ஒரு சால்வை அதையும் எடுத்துக்கொண்டு தன்னுடைய கூடாரத்துல கொண்டு வந்து அதை மண்ணை தோண்டி யாருக்கும் தெரியாம புதைச்சு வேற வச்சிடறான். இது ஒரு பெரிய சாபம், இதை நீ கவனிக்கல யோசுவா, அதனாலதான் இப்படி பெரிய தோல்வி அப்படின்னு சொன்ன பிறகு உடனே அவன் யாருங்கிறத கண்டுபிடித்து இந்த ஆகானை என்ன பண்றாங்க, அவனுக்கு ஒரு எல்லாவற்றையும் அழித்து போடுறாங்க. அதுக்கடுத்து மறுபடியும் ஆயிப்பட்டினத்துக்கு போகும்போது பெரிய வெற்றியை எடுக்கிறாங்க. இது ஃபுல்லாவே யோசுவா 6, 7 இதுல ஃபுல்லாவே நமக்கு வருகிறது. ஸோ இந்த விஷயத்துல நம்ம கவனமா இருக்கணுங்கிறது தான் இன்றைக்கு தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இன்றைக்கு நம்ம கிருபையின் காலகட்டத்துல இருக்கிறோம். இயேசு வந்த பிறகு நமக்கு எல்லா விதத்திலுமே பாருங்க கிருபை, நமக்கு எல்லா விதத்திலுமே பாருங்க எந்த விஷயத்துலையும் வந்து அன்புல அப்படியே அவருடைய அன்புல நிரப்பப்பட்டு இருக்கிறோம். எவ்வளோ நம்மளை மன்னிக்கிறாரு, இரக்கம் காட்டுறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நம்ம நினைக்கலாம், ஐயோ பாவம் அவனை வந்து மன்னிச்சு விட்டுருக்கலாமே. ஆனா அந்த பழைய காலகட்டத்துல பழைய உடன்படிக்கையில பாத்தீங்கன்னா தேவன் ஏன் மக்கள்கிட்ட நிறைய விஷயங்கள்ல வந்து இப்படி நடந்துக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய அந்த அலட்சியம் பெரிய ஆபத்தை அவங்களுக்கு கொண்டு வந்துடும், தேவனை விட்டு அவங்கள பிரிச்சிரும். அப்படிங்கிறதுனாலதான் பாருங்க அந்த காலத்துல ரொம்ப வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு. ஆனா அப்புறம் ஆண்டவர் பார்த்த இவங்களை வெளியில இருந்து இப்படியே சொல்லி மாத்துறதுக்கு நானே அவங்களுக்குள்ள போய் அவங்கள மொத்தமா மாத்துறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு நமக்குள்ளே வந்து விட்டார். ஆவியானவர் நமக்குள்ளே வந்து நம்மளை கரெக்ஷன் பண்ணி மாத்தி கொண்டு இருக்கிறார். ஆனாலும் இன்றைக்கு இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நாமும் பாருங்க எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் ஒண்ணு கவனமா இல்லை என்றால் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழக்க போகிறோம். இது தேவனுக்கு எந்த நஷ்டமும் இல்லை, நமக்கு தான் நஷ்டம். ஆகவே தான் தேவன் மறுபடியும் சொல்றாரு, தேவனுடைய காரியங்களை கவனமா இருக்க வேண்டும். அதனாலதான் பாருங்க பிரமாணங்கள்ல முக்கியமான பிரமாணம் எனது, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவரே ஆராதிப்பாயாக. எல்லாத்துக்கும் மேல உபாகமம் 28 பாத்தீங்கன்னா ஆசீர்வாதங்களுக்கு முன்னாடி வசனங்கள் வருது, அவருடைய கட்டளைகளின்படி நடக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வந்து சேரும். ஆகவே இன்றைக்கே இந்த விஷயங்கள் எல்லாம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி தகப்பனே. இதை கேட்ட ஒவ்வொருவரும் இப்படியாக ஆண்டவரே உடைய காரியங்களிலே அப்ப சீரியஸாக சின்சியராக கீழ்ப்படிதலோடு பயபக்தியோடு இருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்.